ரோஜா செடினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ட்ரிக்ஸு அண்டு டிப்ஸ் ரெண்டுமே இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க ரோஜா செடிகளுமே ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக புஷ்ஷியாக வளரும். நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி, அதாவது 2-3 வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன். ரோஜா வந்து கட் பண்ணும்போது, அதாவது பூத்த ரோஸை கட் பண்ணும்போது 3 கணுக்கள் விட்டு கட் பண்ணுங்கள், அதுலேருந்து புது தளிர் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்படி கட் பண்ண செடிகள்லேருந்து புது தளிர் வந்திருக்கு. அதையும் பாருங்கள். இப்போ அடுத்து காமிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 7 லீஃப் குச்சி தாங்க. நான் வந்து ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடி நிறைய கட் பண்ணி எடுத்தேன். அதுக்குள்ளே திரும்பவும் வளர்ந்துருந்தது. அதையும் கட் பண்ணி போட்டுட்டேன். ஏற்கனவே நான் கட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் இது எல்லாமே. ரொம்ப முள்ளு குத்துதுன்னு சொல்லிட்டு காயட்டோன்னு ஓரமாக போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் கட் பண்ணி ஒரு 25 நாளைக்கு மேலே இருக்கும். அதுக்குள்ளே திரும்பவும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது. பர்டிகுலராக இந்த ரோஸ் கலர் இருக்குது இல்லைங்களா? இந்த கலரில் இருக்க தொட்டியில் தான் நிறைய 7 லீஃப் குச்சிகள் வருது. இது வந்து நீங்கள் எண்ணெயே பாருங்கள், இலைகள் வந்து 7 இலைகள் இருக்கும். அதே போல் இது பூக்குமா பூக்காதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லீஃப் வந்து டார்க் கலராக இருக்காது. அதாவது நம்ம நார்மலாக பட் வைக்கிற செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வந்து ஒரு மாதிரி டார்க் கலராக இருக்கும். ஆனால் இந்த 7 லீஃப் இருக்கிற இலைகள் வந்து அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். நான் ஏற்கனவே கட் பண்ண ஸ்டெம்லேருந்து அடுத்து 2 குச்சி, அதாவது 2 ஸ்டெம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து ஐயோ நல்லா வளருதே, இது அப்படியே விட்டுடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த 7 லீஃப் இருக்க குச்சி இருந்ததுன்னா நம்ம ரோஜா செடிகள் ஒரு மொட்டுக்கள் கூட வைக்கவே வைக்காது. நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண உடனே எனக்கு பூக்கள் வச்சது, மறுபடியும் இது வர ஆரம்பித்தோடனே மறுபடியும் மொட்டுக்களே வைக்கலை. அப்படியே வந்து அந்த ஃபஸ்ட்டு வச்ச மொட்டுக்களோடு இருக்குது. அதனால் திரும்பவும் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி தூரம் போட்டுட்டேன். இதிலேருந்து ஒரு குச்சியை மட்டும் எடுத்து நான் ஏற்கனவே பதியம் போட்டு வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு. மேபி எனக்கு அதில் மொட்டுக்கள் வருமானு தெரியல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ குச்சிகளும் வேஸ்ட்டாக தூக்கி போகிறமே, சரி ஒன்றை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருந்தேன். அது வந்து நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுவுமே 7 லீஃபாக தான் வளருது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம வாங்கிட்டு வந்துருந்தோங்களா நர்சரியிலேருந்து, அந்த செடிகளெல்லாம் அப்படியே கையோடு நடவு பண்ணிடலான்னு தான் மேலே போனேன். ரொம்ப வெயில் வந்துருச்சுன்னு சொல்லி வந்தாச்சு. இது வந்து ஒரு 4-5 நாள் கழித்து திரும்பவும் வந்து மாடிக்கு வந்து செடிகளெல்லாம் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே நம்ம எடுக்கக்கூடிய பாட்டு, அதாவது ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய பாட்டாக பார்த்து எடுங்க. அப்போ தான் வந்து ரோஜா செடி வளர்ச்சிக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சின்ன பாட்டில் ரோஜா செடிகள் வைக்காதீங்க. அது சீக்கிரமாக வந்து பூத்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது செடிகள் வைக்க போகிறீங்க அப்படின்னா பேஸில் இந்த மாதிரி தேங்காய் நார் இருந்துச்சுன்னா அதை போடுங்க. இது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, அது வந்து தண்ணி நம்ம ஊற்றும் போது வெயில், நம்ம ஊர் நிறைய சம்மர் தான் இல்லைங்களா? அதனால் வெயில் இருக்கும்போது தொட்டி வந்து கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும். அப்போ வந்து செடிகள் வந்து ரொம்பவே வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காக தான். அதே போல் மண் வந்து ரொம்ப தளர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தொழு உரம், மாட்டு சாணம், அப்புறம் கூடவே வந்து ஆட்டு சாணம், இது ரெண்டுமே கலந்து மிக்ஸ் தான் வந்து நான் நர்சரியிலேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் வந்து சேர்த்திருக்கேன். அதே போல் நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பேக்கில் இருக்கிற மண் வந்து, அதாவது அந்த கவர் இருக்கும் பார்த்திங்களா, கவரை மட்டும்தான் நீங்கள் பிரிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த மண்ணை வந்து உடச்சி மட்டும் விட்டுறாதீங்க. அதை அப்படியே வைங்க. தண்ணியில் கரைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா மண்ணோட செட் ஆகிடும். நீங்கள் வந்து உடச்சிட்டிங்கன்னா ஒரு சில டைமில் வேர்கள் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அடுத்த டிப்ஸ் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, நம்ம பட்டு கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து மண்ணுக்கு அடியில் போகிற மாதிரி பார்த்து வைங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் மண் போகாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணை எடுத்து திரும்பவும் செடியை தூக்கி உள்ளே வச்சு மண்ணை கொட்டிட்டேன். நீங்கள் மண் கொட்டும்போது ப்ரெஸ் மட்டும் பண்ண, அதாவது அமுக்கி விடாதீங்க. மண்ணை தளர்வாகவே கொட்டி வைங்க. அப்போ தான் வந்து ரோஜா செடிகள் வந்து ரொம்பவே வந்து வேர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரோஜா செடி மட்டும் இல்லை, எல்லா செடிகளுக்குமே இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருந்த உரமும் சேர்த்துருக்கேன். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே சமயத்தில் போட்டு மட்டும் எந்த காரணத்தை கொண்டு ப்ரெஸ் மட்டும் பண்ணி விடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேர்கள் வந்து தளர்வாக இருந்தால் தான் ஈஸியாக போகிறதுக்கு இருக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒட்டு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து உள்ளே போகிற அளவுக்கு நான் மண் வந்து சேர்த்துட்டேன். இப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த 4 செடிகளையுமே நான் நடவு பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொட்டியிலே இருந்தது. அந்த குட்டி குட்டி ரோஸ் இருக்குறீங்களா, தொட்டியிலேருந்து லைட்டாக அழுத்தி தொட்டியிலேருந்து
மெல்லமாக அதை வந்து அப்படியே அலேக்காக எடுத்துட்டேன். ஏன்னா வேர்கள் வந்து உடஞ்சிராமல் இருக்கணும் அப்படின்ட்டு. இதுலேயுமே தேங்காய் நார் போட்டு கொஞ்சம் மண் போட்டு திரும்ப அந்த வச்சுட்டு, அதே போல் காஞ்ச ரோஸ் எல்லாம் பட்டுன்னு எடுத்துருங்க, கட் பண்ணி விட்டுருங்க. ரோஸ் அழகாக இருக்குது, அதிலே பூத்து அப்படியே உதிரட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அப்போ வந்து செடியோட சத்துக்கள் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். ஓரளவுக்கு ரோஸ் வந்து வதங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து ஃபஸ்ட் நாள் பூக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அடுத்த நாள் கண்டிப்பாக ரோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவேன். நீங்கள் கட் பண்ண தான் ரோஜா செடியிலேருந்து புது துளிர்கள் வரும். இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த 7 லீஃப் செடி குச்சி இருந்துங்களா, அதில் பதியம் போட்டதில் இது நல்லாவே வளர்ந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 7 லீஃப் தான் வந்தது. சரி, இதையுமே வெட்டி எடுத்துடலாம், அடுத்து வர கிளைகளாவது நல்ல கிளைகளாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு எடுத்தேன். ஏன்னா அது கண்டிப்பாக பூக்கவே பூக்காது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பூக்கள் வர குச்சிகளில் அந்த இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் கலராக இருக்கும். அப்படி டார்க் கலராக இருக்கிறதுல மட்டும்தான் மொட்டுக்கள் வைக்கும். இந்த எல்லோ ரோஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டு தான். ஆனால் வந்து அந்த பட்டு இருக்கிற கீழே வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் ஆயிடுச்சு. பட்டுமே லைட்டாக சுருங்கியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இலைகளும் காஞ்சிருக்கு. அதனால் ஒரு கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு இலை காஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி நம்ம எடுத்தால் மட்டும்தான் அந்த செடியை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அப்படியே மொத்த செடியுமே வந்து அந்த நோய் தாக்குதல் வந்து காலி பண்ணிடும். அதுக்காக தான் வந்து அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் நீங்கள் எந்த குச்சிலாம் வந்து, அதாவது எந்த ஸ்டெம் வந்து பூக்கும் எது பூக்காதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி இளம் தளிர், அதாவது அந்த தளிரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். இப்படி டார்க்காக இருக்கிறதுல தான் வந்து மொட்டுக்கள் வைக்கும். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் க்ரீனாகவே ஒரு செடி அப்படியே லைனாக க்ரீனாகவே இருக்குன்னா அதில் மோஸ்ட்டாக வந்து மொட்டுக்கள் வைக்காது. அப்படி நீங்கள் எந்தெந்த செடிக்கு என்னென்ன கலரில் இருக்குன்றதை நாம தான் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு லைட் எல்லோ கலர். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்சாக இருக்கும். அது ஒரு இலையிலே வந்து லைட் டார்க் கலராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டார்க்காக இருந்தது, இது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். இந்த லைட் ரோஸ் கலரில் கொஞ்சம் க்ரீனும் கொஞ்சம் டார்க் ரெட்டிஷ் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து இந்த செடியில் இந்த மெத்தடில் இருந்தது. அடுத்த செடி பார்க்குறீங்கன்னா இதில் பாருங்கள் பட்டும் வச்சுருக்கு. இதனோட இலைகளோட ஓரத்தில் மட்டும் டார்க்காக இருக்கும். இப்படி ஒரு செடிகளுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசப்படும். அதை நாம தான் நோட்டீஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். என்னோட 10 தொட்டிலும் எப்போ மொத்தமாக பூக்குதோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.